ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜினி ஆர்வம் சேனல். சமீபத்தில் சித்ரா லட்சுமணன் அவர்கள் ஒரு பேட்டியில் கேள்வி கேட்கும்போது, தமிழகத்தில் அதிக வெள்ளி விழா கொடுத்த நடிகர் யாருன்னு கேட்கும்போது, அதிகமாக வெள்ளி விழா கொடுத்த நடிகர்னா அது நடிகர் திலகம் சிவாஜி தான் முதலிடத்தில் இருக்கிறார். அவருக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் இருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அவருக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி. தமிழிலே கடைசியாக ஓடிய வெள்ளி விழா படமும் அவர் நடித்த கபாலி திரைப்படம். ஸோ சிவாஜி மற்றும் ரஜினி இரண்டு பேர் மட்டுமே அதிக வெள்ளி விழா கொடுத்த நடிகர்கள். மேலும் கடைசியாக ஓடிய தமிழ் சினிமாவின் வெள்ளி விழா படம்னா அது கபாலி மட்டுமே. 2018ஆம் ஆண்டு வெளிவந்து பட்டையை கிளப்பியது. மேலும் ப்ரமோஷனுக்காக தயாரிப்பாளர் கலைப்புலிதானி யாரும் செய்யாத வகையில் ஃப்ளைட்டில் படத்தை ப்ரமோட் பண்ணியிருந்தார். கலைப்புலிதானி எதையுமே வித்தியாசமாக பண்ணுவார். இத்தனைக்கு அந்த படத்தில் பெரிய டெக்னீஷியனோ அல்லது பெரிய டைரக்டரோ யாரும் கிடையாது. ரஜினிகாந்த் என்ற மனிதருக்காக மட்டுமே ஓடிய படம். இப்போ யாராச்சும் ரஜினியை தவிர வெள்ளி விழா படங்களை கொடுப்பதற்கு தைரியம் இருக்கா? கிடையாது. மேலும் ரஜினி நடிச்சிருந்தால் போதும், அவருக்காக பார்ப்பதற்கு மட்டுமே ஆடியன்ஸ் வருகிறார்கள் என்பதே உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்கள் என்ன ஓட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மகிழ்ச்சி.